துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் சொத்து பிரச்சனைகளால் ஏற்பட்ட தூரம் உங்களுக்கு வந்திருக்கும். பணம் பந்தியிலேயே பந்தம் தெருவிலே என்ற பழமொழி உங்களின் சொத்து பிரச்சனைகளில் அப்பட்டமாகவே நிரூபணமானது. பூர்வீக சொத்தோ அல்லது நீங்களாக சேர்த்த சொத்தோ அதில் நியாயமான பங்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்ததில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அந்த சொத்து விவகாரம் உங்களுடைய சொந்த பந்தங்களையே உங்களுக்கு எதிரியாக மாற்றியது. நியாயமாக பிரித்து கொடுக்க வேண்டிய சொத்துக்களை உங்களுக்கு தெரியாமல் சதி செய்ய ஏமாற்ற நினைத்தார்கள். சொத்து வேண்டாம், பந்தம்தான் முக்கியம் என்று நீங்கள் ஒதுங்கி போக நினைத்தாலுமே உங்கள் உரிமையை தட்டி பறிக்கும்போது உங்களால் சும்மா இருக்க முடியவில்லை. இதன் காரணமாகவே நீதிமன்ற படிகளேற வேண்டிய சூழல்களும் உங்களுக்கு உருவாகும். நீங்கள் உங்கள் உறவுகளுக்கும் வழக்குகள் போடக்கூடிய நிலைமையும் உருவானது. நேற்றைய வரை ஒரே தட்டில் சாப்பிட்ட சொந்தங்கள் இன்று சொத்துக்காக உங்களை வெட்டாத முறையாக எதிர்த்தார்கள். சொத்து பிரச்சனை பண இழப்பை மட்டும் தரவில்லை, இரத்த பந்தங்களுக்கு இடையே நிரந்தர தூரத்தையும் மீள முடியாத கசப்பையுமே ஏற்படுத்தியது. சொத்து கைக்கு வந்ததோ இல்லையோ, உறவுகள் அருந்து போனதுதான் மிச்சம். உங்க வாழ்க்கையில ஒரு குடும்பத்தை ஒன்றாக இணைத்து நிறுத்த வேண்டிய சொத்துக்களை சில நேரங்களில் அந்த குடும்பத்தை பிரிக்கும் காரணமாகவே மாறிவிடுகின்றன. உங்கள் வாழ்க்கையிலேயும் அப்படிப்பட்ட ஒரு காலம் கடந்திருக்கலாம். தலைமுறைகளாக வந்த நிலம், வீடு, பரம்பரை சொத்து அல்லது குடும்ப உரிமை தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக ஒரு காலத்தில் உயிருக்கு உயிராக இருந்த உறவுகள் கூட தூரமாக மாறின. சிறுவயதில் ஒன்றாக விளையாடிய சகோதரர்கள், ஒன்றாக சிரித்த உறவினர்கள் இன்று ஒருவரை ஒருவர் சந்திக்க கூட தயங்கும் நிலையும் உருவானது. இதை பார்த்த உங்கள் மனம் எத்தனை முறை உடைந்திருக்கிறது என்பதை உங்களாலே மட்டுமே உணர முடியும். நீங்கள் விரும்பியது சொத்து அல்ல, உறவுகள் உடையாமல் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் விதியின் விளையாட்டின் உங்கள் நல்ல எண்ணங்கள் பல நேரங்களில் புரிந்து கொள்ளப்படவில்லை. சிலர் உங்களின் அமைதியை பலவீனமாக எடுத்துக்கொண்டார்கள். சிலர் உங்களுடைய பொறுமையை பயன்படுத்தி உங்களுக்கு சேர வேண்டிய உரிமையை கூட மறுக்க முயன்றார்கள். ஆவணங்கள், வாக்குறுதிகள், பழைய குடும்ப ஒப்பந்தங்கள் என்று பல விஷயங்கள் குழப்பத்தை அதிகரித்தன. நீதிக்காக போராட வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு வந்திருக்கலாம். உங்கள் மனதில் இந்த பிரச்சனை இல்லை என்றால் இன்று எங்கள் குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் என்ற எண்ணம் பலமுறை தோன்றியிருக்கும். உறவுகள் உடைந்ததற்கான வேதனையும் சொத்து கிடைக்காத வேதனையை விட பல மடங்கு அதிகமாகவே உங்களை பாதித்திருக்கும். அதாவது பணம் பந்தியிலேயே பந்தம் தெருவிலே என்ற பழமொழி உங்களுடைய சொத்து பிரச்சனைகளை நல்லா தெளிவாகவே தெரிய இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில. ஏன்னா உங்களுடைய பூர்வீக சொத்துலேயோ ஏன் இல்லைன்னா நீங்கள் சேர்த்து வைத்து சொத்தோ இல்லைன்னா அதில் நியாயமான பங்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் போது தான் நீங்கள் எந்த தவறுமே செய்திருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த சொத்து விவகாரத்தில் தான் உங்களுக்கு சொந்த பந்தங்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். நீங்கள் சொத்து வேண்டாம், பந்தம் தான் முக்கியம் என்று நீங்கள் ஒதுங்கி போக நினைத்தாலுமே உங்களுடைய உரிமையை தட்டி பறிக்கும் போதுதான் உங்களால் சும்மாவே இருக்க முடிந்திருக்காது. இதன் காரணமாகவே நீங்கள் நீதிமன்ற படிகளேற வேண்டிய சூழல்களும் என் உறவுகளுக்குள் வழக்குகளுமே போடக்கூடிய நிலைமையுமே உங்களுக்கு உருவாயிருக்கும். நேற்றைய வரை ஒரே தட்டில் சாப்பிட்ட சொந்தங்கள் இன்று சொத்துக்காக உங்களை வெட்டாத குறையாக எதிர்த்தார்கள். சொத்து பிரச்சனை பண இழப்பை மட்டும் தரவில்லை, இரத்த பந்தங்களுக்கு இடையே நிரந்தர தூரத்தையுமே உங்களுக்கு மீள முடியாத கசப்பையுமே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டே வந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில் நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க உள்ளது. ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் தன வரவு வருவதற்கான கதவுகள் திறக்கும். வழக்கமான உத்தியோகம் அல்லது தொழிலை தவிர்த்து பகுதி நேர தொழில் அல்லது கமிஷன், ரியல் எஸ்டேட் முதலீடுகள் மூலியமாக கூடுதல் வருமானம் வரத் தொடங்கும். உங்கள் திறமைகளை சரியாக பயன்படுத்தி புதிய தொழில் வாய்ப்புகளை கண்டறிவீர்கள். பொருளாதார ரீதியாக நீங்கள் சுயமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய சூழலும் உருவாகும்.
பொருளாதார ரீதியாகவே உங்கள் வாழ்க்கையில புதிய கதவுகள் திறக்கப்படக்கூடிய காலம் இது. இதுவரைக்கும் ஒரே வருமானத்தை மட்டுமே நம்பி இருந்தவர்கள் கூடுதல் வருமானம் தரக்கூடிய புதிய வாய்ப்புகளையும் நீங்கள் சந்திக்கலாம். தொழிலில் புதிய கிளை, புதிய ஒப்பந்தம் அல்லது புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்கலாம். வேலை செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வும், பதவி உயர்வும் அல்லது கூடுதல் பொறுப்பின் மூலியமா வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமையலாம். சிலருக்கு நீண்ட நாட்களா நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும் சூழ்நிலையும் உருவாகும். முதலீடு செய்வதில் தெளிவு கிடைத்து தேவையற்ற செலவுகளை தவிர்க்கக்கூடிய மனப்பான்மை உருவாகும். நீங்கள் கற்ற திறமைகளை பயன்படுத்தி புதிய முயற்சிகளை தொடங்கினால் அது எதிர்காலத்தில் நல்ல வருமானமாக மாறும். குடும்பத்தின் பொருளாதார நிலை உறுதியாகும். சேமிப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில கிடைக்கக்கூடிய சிறிய வருமானங்கள் தான் பெரிய நிம்மதியை அளிக்கும். பணத்தை மதித்து பயன்படுத்தும் பழக்கம் மேலுமே உங்களுக்கு வலுவடையும். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய என்று நம்பிக்கை உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்க உள்ளன. அது உங்களுக்கு ஒரு வழியிலிருந்து பணம் வந்தது எல்லாமே காலம் மாறி இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள் உங்களுக்கு பணம் வருவதற்கான கதவுகள் ஒவ்வொன்றா திறக்க உள்ளது. ஏன்னா நீங்க வழக்கமா உத்தியோகத்திலையும் இல்லை தொழில்ல நீங்க தவிர்த்து அது அது தவிர பகுதி நேர தொழிலையும் இல்லைன்னா கமிஷன் கமிஷன் வேலைகளிலும் இல்லை ரியல் எஸ்டேட் போன்ற முதலீட்டுகள்லையுமே மூலமாக தான் உங்களுக்கு கூடுதல் வருமானம் வர தொடங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய உள்ளது. உங்களுடைய திறமைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கனாலவே உங்களுக்கு புதிய தொழிலையும் வாய்ப்புகள் கண்டறியக்கூடிய நேரம் உங்களுக்கு அமைய உள்ளது. நீங்கள் சுயமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய சூழலுமே உங்கள் வாழ்க்கையில் உருவாக உள்ளது. அது பொருளாதார ரீதியாகவே உங்கள் வாழ்க்கையில் புதிய கதவுகள் திறக்கப்படக்கூடிய காலம் இந்த காலகட்டத்தில் அமைய உள்ளது உங்கள் வாழ்க்கையிலேயும். ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் ஒரு வருமானத்தை மட்டும்தான் எதிர்பார்த்து வந்திருந்திருப்பீங்க. ஆனால் இனி அந்த வருமானத்தையும் தாண்டி மற்றொரு வகையிலுமே உங்களுக்கு வருமானம் வர தொடங்க போகுது. ஏன்னா உங்களுடைய தொழில புதிய கிளைகளையும் புதிய ஒப்பந்தமோ அல்லது புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உள்ளன. வேலை செய்பவங்களுக்கெல்லாம் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் பதவி கிடைக்கலாம். அது கூடவே தான் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளின் மூலியமாவே வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் அமைய உள்ளது. நீங்கள் சிலருக்கு நீண்ட நாட்களாகவே நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக உள்ளது. முதலீடு செய்வதில் உங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடும். நீங்கள் தேவையற்ற செலவுகளை தவிர்க்கும் போது மனப்பான்மை உங்களுக்கு உருவாக உள்ளது. நீங்கள் கற்ற திறமைகள் எல்லாத்தையும் பயன்படுத்திதான் புதிய முயற்சிகளை தொடங்குவீங்க. ஏன்னா அதுதான் உங்கள் எதிர்காலத்தில் நல்ல வருமானமாக மாறக்கூடிய நிலையும் உள்ளது. குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையும் உங்களுக்கு உறுதியாகக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன. சேமிப்பும் அதிகரிக்க உள்ளது. எதிர்பாராத வகையில் கிடைக்கக்கூடிய சிறிய வருமானங்கள் தான் உங்களுக்கு பெரிய நிம்மதியும் அளிக்கக்கூடிய வகையில் அமைய உள்ளது. உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைய உள்ளன. இவை அனைத்துமே உங்களுடைய இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொழில் வாய்ப்புகளை கண்டறிவீர்கள். பொருளாதார ரீதியாக நீங்கள் சுயமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய சூழலும் உருவாகும். பொருளாதார ரீதியாகவே உங்கள் வாழ்க்கையில புதிய கதவுகள் திறக்கப்படக்கூடிய காலம் இது. இதுவரைக்கும் ஒரே வருமானத்தை மட்டுமே நம்பி இருந்தவர்கள் கூடுதல் வருமானம் தரக்கூடிய புதிய வாய்ப்புகளையும் நீங்கள் சந்திக்கலாம். தொழிலில் புதிய கிளை, புதிய ஒப்பந்தம் அல்லது புதிய வாடிக்கையாளர்களும் கிடைக்கலாம். வேலை செய்பவர்களுக்கு ஊதிய உயர்வும், பதவி உயர்வும் கூடுதல் பொறுப்பின் மூலியமா வருமானமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அமையலாம். சிலருக்கு நீண்ட நாட்களா நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும் சூழ்நிலையும் உருவாகும். முதலீடு செய்வதில் தெளிவு கிடைத்து தேவையற்ற செலவுகளை தவிர்க்கக்கூடிய மனப்பான்மை உருவாகும். நீங்கள் கற்ற திறமைகளை பயன்படுத்தி புதிய முயற்சிகளை தொடங்கினால் அது எதிர்காலத்தில் நல்ல வருமானமாக மாறும். குடும்பத்தின் பொருளாதார நிலை உறுதியாகும். சேமிப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத வகையில கிடைக்கக்கூடிய சிறிய வருமானங்கள் தான் பெரிய நிம்மதியை அளிக்கும். பணத்தை மதித்து பயன்படுத்தும் பழக்கம் மேலுமே உங்களுக்கு வலுவடையும். உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கக்கூடிய என்று நம்பிக்கை உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்க உள்ளன. அது உங்களுக்கு ஒரு வழியிலிருந்து பணம் வந்தது எல்லாமே காலம் மாறி இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகள் உங்களுக்கு பணம் வருவதற்கான கதவுகள் ஒவ்வொன்றா திறக்க உள்ளது.
ஏன்னா நீங்கள் வழக்கமாக வந்து உத்தியோகத்திலேயோ இல்லை தொழிலில் வந்து நீங்கள் தவிர்த்து அது அது தவிர பகுதி நேர தொழிலையும் இல்லைன்னா கமிஷன் கமிஷன் வேலைகளிலும் இல்லை ரியல் எஸ்டேட் போன்ற முதலீட்டுகள்லையுமே மூலமாக தான் உங்களுக்கு கூடுதல் வருமானம் வர தொடங்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய உள்ளது. உங்களுடைய திறமைகளை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திங்கனாலவே உங்களுக்கு வந்து புதிய தொழிலையும் வாய்ப்புகள் வந்து கண்டறியக்கூடிய நேரம் உங்களுக்கு அமைய உள்ளது. நீங்கள் சுயமாக நிமிர்ந்து நிற்கக்கூடிய சூழலுமே உங்கள் வாழ்க்கையில் உருவாக உள்ளது. அது பொருளாதார ரீதியாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்து புதிய கதவுகள் வந்து திறக்கப்படக்கூடிய காலம் வந்து இந்த காலகட்டத்தில் அமைய உள்ளது உங்கள் வாழ்க்கையிலேயும். ஏன்னா இதுவரைக்கும் வந்து நீங்கள் ஒரு வருமானத்தை மட்டும்தான் எதிர்பார்த்து வந்திருந்திருப்பீங்க. ஆனால் இனி வந்து அந்த வருமானத்தையும் தாண்டி மற்றொரு வகையிலுமே உங்களுக்கு வருமானம் வர தொடங்க போகுது. ஏன்னா உங்களுடைய தொழில வந்து புதிய கிளைகளையும் புதிய ஒப்பந்தமோ அல்லது புதிய வாடிக்கையாளர்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உள்ளன. வேலை செய்பவங்களுக்கெல்லாம் ஊதிய உயர்வும் பதவி உயர்வும் பதவி கிடைக்கலாம். அது கூடவே தான் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளின் மூலியமாவே வருமானமும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் அமைய உள்ளது. நீங்கள் சிலருக்கு வந்து நீண்ட நாட்களாகவே நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக உள்ளது. முதலீடு செய்வதில் வந்து உங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடும். நீங்கள் தேவையற்ற செலவுகளை வந்து தவிர்க்கும் போது மனப்பான்மை வந்து உங்களுக்கு உருவாக உள்ளது.